இயேசுவில் அன்பிற்கு இனிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை குறிப்பாக நற்செய்தியை நாம் கையில் எடுக்கின்ற பொழுது லட்சிய மனிதர்களுக்கு லட்சங்கள் முக்கியமல்ல, மாறாக லட்சியமே சிறந்ததாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு ஒரு யூதன். யூத சட்டத்தின்படி தந்தை தாயை மதித்து நட என்பது சட்டம். எனவே பழைய ஏற்பாட்டை சிறந்த முறையில் கற்றுத் தெளிந்த இயேசு கிறிஸ்து கூட இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்பதற்கான அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஒரு சில வரிகளை வைத்துவிட்டு ஒரு மனிதனுடைய உணர்வுகளை நாம் உரசி பார்த்து விட முடியாது. உணர்வுகள் வேறு, வார்த்தைகள் என்பது வேறு, சூழல் என்பது வேறு, சந்தர்ப்பம் என்பது வேறு. எனவே இயேசு கிறிஸ்து தரமற்ற ஒரு மகனாக நாம் சித்தரிக்கலாம். தாயை மதிக்காத, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு மரியாதை கொடுக்காத ஒரு மனிதனாக இயேசுவை நாம் பார்க்க முடியும். ஆனால் அது தவறு. ஏனெனில் இரண்டு உண்மைகள் இங்கு இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இயேசுவை பார்க்கின்ற பொழுது இவருக்கு பேய் பிடித்திருக்கிறது, பெயல்செபூலை கொண்டுதான் இவன் பேய்களை ஓட்டுகிறான், ஒரு குற்றச்சாட்டு அவரிடம் இருந்தது. இவர் பாவிகளோடு இருக்கிறார், நன்றாக உணவு உண்ணுகிறார், குடிக்கவும் செய்கிறார், இவர் ஒரு குடிகாரன் என்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்தது. மேலும் இந்த விபச்சார பெண் இவரை தொடுகின்ற பொழுது ஒரு விரைவாக்கினராக இருந்தால் நிச்சயமாக தவறு எது என்பது அவருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அவர் தொடுவதை அனுமதிக்கிறார். இவர் ஒரு இறைவாக்கினராக இருக்க முடியாது, இவர் ஒரு சிறந்த மனிதனாகவும் இருக்க முடியாது. ஏனெனில் இவர் தன்னை கடவுளுடைய மகன் என்று ஆக்கிக் கொண்டார் என்று பல விமர்சனங்களை இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்படக்கூடிய இந்த தருணத்திலே நிச்சயமாக ஒரு தாய் தன்னுடைய மகனை சந்திப்பதற்கான ஒரு நேரமும் அதுதான். தன்னுடைய மகனின் மீது சுமத்தப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கள் அனைத்துமே காயத்தை உருவாக்கி இருக்கும். அப்படிப்பட்ட தாய் தன்னுடைய மகனுக்கு என்ன நடக்கிறது என்பதை பார்த்து தன்னுடைய மகனை தன்னுடன் அழைத்து செல்வதற்காகவோ அல்லது பேசுவதற்காகவோ ஒரு தாய் வந்திருக்கலாம் உறவினர்களோடு. இந்த சூழலை பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளுடைய பாசமானது, அன்பானது, ஒரு தாயினுடைய அரவணைப்பானதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு புறத்தில் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளுடைய மகன் மட்டுமல்ல, இறை தந்தையினுடைய மகனும் கூட தான். இயேசு கிறிஸ்து மனிதனுடைய மகன் மட்டுமல்ல, தெய்வத்தின் இறைவன் கடவுளுடைய மகனும் தான். ஆகவே அவர் தன்னுடைய தந்தையினுடைய லட்சியத்தை நிறைவேற்ற துடிக்கின்ற பொழுது சில நேரங்களில் இவையெல்லாம் சுமையாக இருப்பதை நாம் உணர்கிறோம். நம்முடைய புனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். கோடி அற்புதர் அந்தோனியார் தான் வாழ்ந்த சூழலில் அவர் தன்னுடைய இடத்தை விட்டு வெளியே வருகின்ற பொழுது துறவற இல்லத்தில் உறவினர்கள் சந்திப்பதை கூட அவர் விரும்பவில்லை. அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய அந்த துறவற இல்லத்தை மாற்றி அமைக்க கேட்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. பலர் வந்து என்னை பார்த்து பேசுவது எனக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. அவருடைய சுமைகளை சுமக்கக்கூடிய சூழல் உருவாகிறது. அந்த பாசத்தால் நான் பிணைக்கப்பட்டு இறைவனிடமிருந்து வெகு தூரத்தில் சென்று விடுவேனோ என்ற ஒரு பயம் இருக்கிறது என்ற உணர்வை அவர் வெளிப்படுத்தக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் குழந்தை திரேசம்மாள் வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய அன்பான தந்தையை அவர் விட்டு சென்று துறவற இல்லத்திற்குள் சென்ற பிறகு அவர் யாருமே பார்க்க விரும்பவில்லை. தன்னுடைய அன்பு சகோதரி கூட அந்த மடத்தினுடைய தலைமையில் இருக்கின்ற பொழுது கூட அவர் தன்னுடைய சகோதரி, உடன் பிறந்த சகோதரி என்பதை அவர் தெளிவுபடுத்தாது, அதை வெளிப்படுத்தாது, இல்லத்தினுடைய தலைமை தாயாக இருக்கிறார் என்பதை மதர் பிரையரஸ் என்று சொல்வோம். அதற்காக அந்த முதன்மைத்துவத்தை அவர் கொடுப்பதை பார்க்கிறோம். பணி என்பது ஒரு மனிதனுடைய லட்சியத்தை நோக்கி இழுத்துச் செல்லக்கூடியது. பாசம் சில நேரங்களில் அதை திசை திருப்பக்கூடிய சூழலும் உருவாகும்.
ஆகவே ஒரு நல்ல ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய சாயலுடைய பணிகளை செய்யக்கூடிய இயேசுவை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாளை அவர் இழிவுபடுத்தினாள் என்றால் அந்த 7 வார்த்தைகள் இறக்கின்ற பொழுது, இதோ உன் தாய், இதோ உன் சகோதரன் என்று இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் தாயின் பக்கம் தன்னுடைய பார்வை திரும்பி இருக்க வாய்ப்பில்லை என்பதை நான் உணர்கிறேன். அதே போலதான் தாய்க்குள்ள மரியாதையை அவர் கொடுக்கக்கூடியதும் லட்சியத்திற்குரிய முக்கியத்துவத்தை அவர் முன் உணர்ந்து அவர் செய்யக்கூடியதையும் பார்க்கிறோம். ஏனெனில் அவருடைய பணி வாழ்க்கை தொடங்கியது முதல் அது நிறைவு செய்யக்கூடிய வரையிலும் உலகெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்பதுதான் அவர் கொடுத்த மிக மிக முக்கியமான அன்பு கட்டளை. இந்த கட்டளை திருத்தூதர்களுக்கு மட்டுமல்ல, இயேசுவினுடைய பணி செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அது பொருத்தமான ஒன்றாக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திற்கு வருகிறோம். மனிதனை வரிசைப்படுத்தி பார்ப்பதற்கு பதிலாக வகைப்படுத்தி பார்க்கலாம். வரிசை என்பது 1, 2, 3, 4 என்பது தான் வரிசைப்படுத்தி பார்ப்பது. வகைப்படுத்தி பார்ப்பது என்பது நல்லவனா கெட்டவனா, அவ்வளோதான். 2 மனிதர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஒன்று நல்ல மனிதர்கள், இன்னொன்று தீமையானவர்கள். இந்த நன்மை செய்யக்கூடியவர்கள் யார் என்பதையும் தீமை செய்யக்கூடியவர்கள் யார் என்பதையும் இன்றைய முதல் வாசகம் சுட்டி காட்டக்கூடியதை பார்க்கிறோம். ஆணவம், அகங்காரம், நான் என்ற எண்ணம், சுயநலப்போக்கு, பிறரை இழிவுபடுத்தக்கூடியது, பொருளாதாரம் மற்றும் அதிகாரம், அதை சார்ந்த அனைத்துமே தன்வயப்படுத்துகின்ற பொழுது, தன்னிடம் இருக்கின்ற பொழுது பிறரை தரம் குறைத்து பார்த்து, அதாவது பார்க்கின்ற பொழுது வரிசைப்படுத்துவது, அது தவறு என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களை வகைப்படுத்துவது என்பது மிக முக்கியமானது. எது வகைப்படுத்துவது? நல்லவன் கெட்டவன், கடவுளுடைய மனிதன் இவன் கடவுளுடைய மனிதன் அல்ல, இதைத்தான் நாம் பார்க்க முடியும். இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக சுட்டி காட்டக்கூடிய இந்த இறை வார்த்தை, நாம் நல்லவர்களாக இருந்தால் நன்மை நம்மிலிருந்து வரும், நாம் தீயவர்களாக இருந்தால் தீமை நம்மிலிருந்து புறப்படும். உள்ளத்தில் இருக்கக்கூடியது தான் நம்முடைய பாவத்திற்கு அடித்தளமாக இருக்கிறது. வெளியில் இருந்து நம்முடைய பாவத்திற்கு அடித்தளம் ஆகாது என்பதை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவர் அழுத்தம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஆன்மீகம் கூட தான் அதை நோக்கி தான் முன் செல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். நாம் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியது, அன்னை மரியாளிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியது, நம் பங்கின் பாதுகாவலியாக இருக்கக்கூடிய குழந்தை திரேசம்மாள், சிறுமலர் திரேசம்மாளிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சிறு வழி மிக அழகாக சொல்லக்கூடியது. ஒவ்வொன்றிலும் ஒரு லட்சியம் இருக்கிறது. அது சிறுவனாக இருந்தாலும் சரி, சிறுமியாக இருந்தாலும் சரி, முதியவனாக இருந்தாலும் சரி, முதியவர் அந்த நிலை கடந்திருந்தாலும் சரி, அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த அழைப்பினுடைய மேன்மை நன்மை தீமை என்பதை பகுத்து ஆராய்ந்து எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நல்லவர்களாக வாழ்வதற்குத்தான் இன்றைய அழைப்பு நமக்கு கொடுக்கப்படக்கூடியதை பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் கொண்டாடப்படக்கூடிய இந்த கல்வாரி நிலை வாழ்விலும் இந்த பலியிலும் நம்முடைய மனது எங்கே செல்லுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல், வலிமை என்பது ஆன்மீகத்தில் இருக்கிறது. அந்த ஆன்மீகத்தை தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். மனசை கட்டுப்படுத்த முடியும். அது பாசத்தினால் இழுத்து செல்லுகின்ற பொழுது ஒரு மனிதன் பக்குவம் இழந்து விடக்கூடாது. அது தீமைக்கு இழுத்து செல்லக்கூடாது. உண்மையை உணர்ந்து நன்மையை தெளிந்து நாகரிகமாக இறை திட்டத்திற்கு ஏற்றார் போல அன்பின் பணியை செய்கின்ற பொழுது நிச்சயமாக அது அர்த்தமுள்ளதாக இருக்கும். இயேசுவினுடைய அன்பு கட்டளைகளை நாம் மறந்துவிட முடியாது. அது அனைவருக்கும் பொதுவான ஒன்றுதான். ஒரு தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, உடன் பிறவாத சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களை அன்பு செய்வது என்பது திருச்சட்டத்தின் நிறைவாக இருக்கக்கூடிய அன்பு கட்டளை இருக்கிறது. திருச்சட்டத்தில் மிக முக்கியமான கட்டளைகளை கூட இயேசு கிறிஸ்துடைய அன்பு கட்டளைகளில் ஒன்று, உலகெல்லாம் சென்று நற்செய்தியை போதியுங்கள், பறைசாற்றுங்கள். இதற்காகத்தான் சவேரியார் மட்டுமல்ல பலர் கடல் கடந்து பயணித்து இறையாட்சியை உண்மையான வழியிலே நீதியான மறையிலே தியாகத்தோடு மறைசாட்சிகளாக மரித்தாலும்
அதில் அவர்கள் மகிழ்ச்சி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு இத்தகைய ஒரு பணி மிக பொருத்தமாக இருக்கக்கூடியதை பார்க்கக்கூடிய நேரத்தில் யார் என்னுடைய சகோதரர் என்பதற்கு அர்த்தம் இதுதான். இயேசுனுடைய பணி வாழ்வை யாரெல்லாம் கடைபிடித்து இறை வார்த்தையை போதிப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையில் அன்பு கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த ஒரு மனிதன் கடவுளுடைய மகனாக மகளாக இருக்கக்கூடும். அதை அப்படிப்பட்ட தெளிவான ஒரு பார்வையோடு நாம் பயணிக்க இந்த கல்வாரி பலி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே தொடர்ந்து இறை ஆசிரியருக்காக ஜெபிப்போம். ஆமென்.